கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் பகுதியில் உள்ள பழங்குடியினர் கிராமத்திற்கு பழங்குடியின ஆணைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள சென்றனர். 2 வனத்துறை வாகனத்தில் அதிகாரிகள் சென்று கொண்டிருந்தபோது திடீரென புலி ஒன்று வாகனம் முன்பு வந்து அமைதியாக நடந்து சென்றது. இதை வாகனத்தில் இருந்தவர்கள் தங்களின் செல்போன்களில் படம் பிடித்து ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 100 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்த காளை மாடு 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. ராமியம்பட்டியில் ஸ்ரீதர் என்பவரின் விவசாய நிலத்தில் மேய்ச்சலில் இருந்த காளை திடீரென தவறி அருகில் இருந்த கிணற்றுக்குள் விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி காளையை பத்திரமாக மீட்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குப்பேபாளையம் பகுதியில் உள்ள தோட்டம் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பொருட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இரவு பகலாக சிறப்பு குழு மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.